ஒரு கிளைண்ட் கிட்ட நம்மளுடைய ஃபைனல் ஒர்க் கொடுக்கும்போது வெறும் ஒரே ஒரு வெர்ஷன் மட்டும் தான் நம்ம கொடுப்போம்னா அந்த ஒரு வெர்ஷனில் ஆப்வியஸ்லி எந்த கிளைண்ட்டுமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ 2 வெர்ஷன் இல்லைன்னா 3 வெர்ஷன் ஆஃப் ஒர்க்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு லோகோ டிசைன் பண்ணும்போது ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லோகோ வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு 4-5 சாம்பிள்ஸ் காமிப்பீங்களா. ஐ ஹோப் உங்களுக்கு இது ரொம்ப நேரம் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு வெர்ஷனை நீங்கள் டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதில் இருக்க டிசைன் எலமெண்ட்ஸ் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த அலைன்மெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணி நீங்கள் 2-3 வெர்ஷன் நீங்கள் காமிக்கலாம். ஸோ இது நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. ஸோ அவங்க டிசைனர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ராஜெக்டை வெறும் ஒரே ஒரு ஒர்க்கை மட்டும் 2 நாள் 3 நாள் தொடர்ந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதை மட்டும் நம்ம வந்து கிளைண்ட் கிட்ட காமிச்சோன்னா நல்லா இருக்காது. இதை பார்த்த கேன மாதிரி தெரியுதா? ஸோ செகண்ட், இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ப்ரெசன்டேஷன் அப்படின்னு வரும்போது ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம என்ன பண்ணால் கிளைண்ட் கிட்ட கொடுக்கணும். ஒரு லோகோ இருக்குன்னா அந்த ஒரு லோகோட ரீசன் என்ன, ஏன் இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஏன் இந்த ஷேப் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். தெரியாது. அதே மாதிரி நீங்கள் வேறு எந்த டிசைனை நீங்கள் வந்து உங்கள் கிளைண்ட் கிட்ட காமிச்சாலும் சரி, அந்த ப்ரெசன்டேஷன் ரொம்பவே நீட்டாக இருக்கணும். அதனால் என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் டிசைனை கொடுக்கும்போது ஒரு 2-3 வெர்ஷன்ஸோட நீங்கள் டிசைனை கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் ஆல்சோ கிளைண்ட் பிக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டிசைனர்ஸ் வேறு என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்கூல் ஆஃப் டெக்கீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.